ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான நாள் நாளைக்கு மறுநாள் ஆனது வரப்போகுது. ஆக்சுவலி ஆகஸ்டுடைய 28ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தான் அந்த எச்சரிக்கையான நாள். அன்றைக்கி இந்த ஆண்டில் மிக முக்கியமான சந்திர கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் இருளான சந்திர கிரகணம். அதுவும் இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தென்படாமல் இருந்தாலும் கிரகணத்தின் போது கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் சில விஷயங்களில் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். பொதுவாக கிரகணங்கிறது ஒரு ஆண்டுக்கு 4 முறை நடைபெறக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. ஸோ ஒரு ஆண்டுக்கு 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் என 4 முறை கிரகணம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு பிறந்து 2 சூரிய கிரகணம் நடந்துருச்சு, ஒரு சந்திர கிரகணமும் நடந்துருச்சு. இப்போ ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடக்க போகுது. அதுதான் ஆண்டுடைய இறுதி 2வது சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தின் போது சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்போ ஒரு அரிய நிகழ்வு ஒன்று வானத்தில் நடக்கும். அதுதான் சந்திர கிரகணத்துக்கு மெயின் ரீசனே. அந்த கிரகணத்தின் போது வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் பூமியை ரொம்ப பாதிக்கும். அதோட நம்மளுடைய மனுஷத்தன்மைகளை நிறைய பாதிக்கும். அதனால தான் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே கிரகணங்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வாகவே பார்க்கப்படுது. சரி, கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி கிரகண நேரத்தில் செய்ய வேண்டியதோ செய்யக்கூடாததோ ஆன்மீக அறிவியல் ரீதியாகவே நாம் தெரிந்துக்கணும். ஏன்னா ஆன்மீக அறிவியல் சொல்லக்கூடிய உண்மைகளை தெரிந்துக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் கிரகண நேரத்தில் நிறைய பாதிப்புகள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் ஆன்மீகத்திலையும் அறிவியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகளை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி நாளைக்கு மறுநாள் காலையில் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குது. ஸோ இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத முக்கிய விஷயங்கள் இங்கு நான் சொல்ல போகிறேன். அதில் இருக்கக்கூடிய அறிவியலும் ஆன்மீக பின்னணி என்ன என்பதையும் பாருங்கள். கரெக்டாக ஆவணி மாதத்தில் 11வது நாளில் ஆங்கில தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:32 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக பிற்பகல் 12:30 மணிக்கு முடிகிறது. கரெக்டாக சந்திரன் கும்ப ராசியில் ராகு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராகு கிரகஸ்த கிரகணமாக ஏற்படுகிறது. அதுவும் ஏற்படக்கூடிய கிரகணம் பகல் நேரத்தில் ஏற்படுறதுனால பகுதி சந்திர கிரகணமாக தான் ஏற்படும். இந்தியாவில் பகுதி சந்திர கிரகணமாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்ற நாடுகளில் இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஆரம்பத்தில் தெரிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஆகிய இரு கிரகணமே ஆண்டில் 2 முறை அல்லது சில நேரங்களில் 3 முறை ஏற்படுவது உண்டு. அமாவாசை அப்போ சூரிய கிரகணமும் பௌர்ணமி அப்போ சந்திர கிரகணமும் ஏற்படுவது வழக்கம். இதில் சூரிய கிரகணம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றும். அப்படி சுற்றும்போது சூரியன் மற்றும் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும். இந்த ஒரு நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது. இதே சந்திர கிரகணம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், பூமி, சந்திரன் இவை 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது இது ஒரு கிரகணமாக உண்டாகும். அந்த நேரத்தில் பூமியுடைய நிழல் நிலவின் மீது விழுந்து அதை சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இது பண்ணுவார். இந்த ஒரு நிகழ்வு சந்திர கிரகணம் அல்லது நிலவு மறைப்பு. ஸோ சந்திர கிரகணத்துக்கும் சூரிய கிரகணத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். சரியான நேர்கோட்டில் வந்தால், அதாவது சரியான நேர்கோட்டில் எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால்
முழு சூரிய கிரகணமும் முழு சந்திர கிரகணமும் ஏற்படும். அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருந்தால் பகுதி கிரகணம் என்று அழைக்கப்படும். இதுதான் கிரகணத்தை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். கிரகணம் நடக்கிறது ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரகணம் நடக்கிறது ஆபத்து தான். கிரகணத்துடைய சூட்சமன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. பூமி மனித உடலையும் சந்திரன் மனமும் சூரியன் ஆத்மாவையுமே குறிக்கும். உடல் மனம் ஆன்மாவை ஒன்றிணைக்க செயற்கையாக ஆன்மீக பயிற்சி செய்து பெறக்கூடிய முறை யோகம் என்று சொல்லப்படும். ஆனால் கிரகணத்தின் போது இயற்கையாகவே யோகம் பெற ஊந்துதலை நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் இந்த கிரகண சூட்சமோ. ஸோ இந்த கிரகண சூட்சமோ எதனால் மனிதனுக்கு அதிக பாதிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதனால தான். ஸோ இப்பேற்பட்ட கிரகணத்தின் போது சிலது செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது சயின்டிஃபிக்காகவே. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுக்கள் நம்மளை தாக்கும். அதனால தான் கிரகணத்தின் போது நம்மளை காத்துக்கொள்ள சொல்கிறாங்க. அதனால தான் கிரகணத்தின் போது வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த தீய கதிர்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பல உயிரினங்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு கொல்லப்படுது. அதனால தான் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்றும் சமைத்த உணவுகள் மூடி வைக்க வேண்டும் என கூறப்படுது. ஸோ இப்போ கிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது, சமைத்த உணவு ஏன் மூடி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுதா? இதனால தான். கிரகணத்தின் போது இன்னும் சொல்ல போனால் உடலுறவு கூட கொள்ளக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் வெளியே வரக்கூடாது என கூறப்படுது. கிரகணத்தின் போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடோடு பிறக்க வாய்ப்பு இருக்குது. வெளியே வந்தால் அதனால தான் வெளியே வரக்கூடாதுங்கிறது குறிப்பிடப்படுது. கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படக்கூடிய இடத்துல சொரிந்து கொண்டால் குழந்தைக்கு அந்த இடத்துல மச்சம் போன்று கருமை நிறத்தில் ஒரு இது வர வாய்ப்பு இருக்குது. இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் கிரகணத்தின் போது அதிகமாக சொரியக்கூடாது என்பதும் குறிப்பிடப்படுது. கிரகணத்தை மெயினாக வெறும் கண்ணால் பார்ப்பது தவிர்க்க வேண்டும். கிரகணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போ தான் உணவு அருந்த வேண்டும். இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவே சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேலே கிரகணத்தின் போது தர்பை புல் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். தர்பை புல் இந்த மாதிரி கதிர்வீச்சுக்களை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துலலாம் தர்பை புல் போட்டு வைத்தா அது கதிர்வீச்சிலிருந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு இது வரும். அதனால் தர்பை புல்லை அதிகமாக பயன்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள். ஸோ என்னெல்லாம் செய்யணும், ஏன் கிரகணம் ஆபத்தானது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஷேர் பண்ணிட்டேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை முக்கியமாக தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.